கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். உங்களை சபிக்குள்ள ஆசிரியக்கணும், பகைக்குள்ள நம்ம சத்து கிறிஸ்துவ ஜீவனை பறிஞ்சு வாய்நாள்லாம் கொடுக்கணும். உனக்கு விரோதமாக இருக்கிற பிசாசு ராஜ்யத்தெல்லாம் கட்டிடலாம், வர விருத்தி அடையலாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது வெளிப்படுத்த 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன்ட்டார். யார்? இயேசு. அந்த இயேசு சிலுவையில் அந்த ஜீவரத்தத்தை குத்துட்டார். அந்த திறவுகளை, மரணத்தையும் பாதாளத்தையும் வியாதியும் வறுமை தரித்திரம் பிசாசு போல எல்லாத்தையும் பூட்டக்கூடிய, எல்லாத்தையும் அடைக்கக்கூடிய, தடுக்கக்கூடிய திறவுகள் குத்துது. ஆசுவாத ஐஸ்வர் சுகபல தேவி நீதி உயிர்த்தல் கட்ட வைக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவ ஜீவரத்தத்தை குத்துக்கிறாரு. அப்போ நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்திய ஜீவனும், அந்த ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழுவத்து கொடுக்கணும். இல்லை அந்த ஜீவத்துக்கு நீ கொடுக்க மாட்டேன்னா நீ பிசாசு திறவு நன்மை தேவையை தேவன் தனக்குள்ளது காட்டி பாதாளத்தெல்லாம் கட்ட வச்சுட்டு இருப்பேன். ஒரே வியாதி வறுமை தரித்திரம் பிசாசு போகிற வாய்நாளெல்லாம் ஆசீர்வாதெல்லாம் பூட்டிட்டு, நல்ல காரியத்தெல்லாம் பூட்டி விடு. அது செயலேருந்து கிடக்காது. எங்கே போனாலும் கவலைப்படுறது, வெறுப்படுறது, அவர் செல்ல இவர் செல்ல, நன்மை தேவை, கண்கள் இச்சம் வாங்கி பகை கசவு வைராகியம் கோபம் சண்டை பிரிவினை மார்க்க பேதம் எத்தனைக்கு பிசாசு அதை தேவன் தனக்குள்ளது குத்து போகிறதுலாம் பாதாள ராஜ்யத்தை கட்ட வச்சு நீயும் கட்டு, குடும்ப சமூக உலகம் கட்டு, உன்னிமித்து பூமி நன்மை தீமறியத்தக்க கனி புஷிக்கணும். இல்லை ஷாகவே உன்னிமித்து பூமியே முள்ளும் குறுக்க முடியும் ஏவாள் பண்ண வேலை பாருங்க. பிசாசுக்கிட்ட போய் பிசாசு நன்மத்தையும் அறியத்தக்க சாவி வாங்கிட்டான், பாவத்தையும் மன்னத்தையும். அதை போய் தேவன் தர கொடுத்து ஒரு பூமியை கட்டு போச்சு. இப்போ இயேசுக்கிட்ட ஜீவ விசத்துக்கு தேவன் நீதி தூயத்தில் வாங்கி அதை தேவன் தனக்கு ஆதாம் பாவட்டும் மனத்தை பாதாளத்தை ஊட்டி பரலோகத்தை தந்துடணும், ஆசுவாத சுகத்தை பலத்தை தந்துடணும். நான் இதோடு கூட முடிக்கிறேன். அதனால் அன்பாவிலே ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்திய ஜீவனும் சமாதி, கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய், அந்த ஜீவனில் தேவி நீதி தூத்து இயேசு சொல்லாமட்ட வாக்கத்தை தங்குது. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். உங்கள் பிள்ளைங்களெல்லாம் ஆதாம்குள்ளே பெற்றுட்டீங்க. பிறக்கும்போது ஆதாம்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க கண்ணீர் தான், நல்லவன் கெட்டவனாக தான் பிறக்குதுங்க. இப்போ இயேசு ஏற்றுக்குள்ளே ஜீவன் உள்ளவனாக மாற ஜீவ விச்சதுக்கணி. இயேசு நல்லவர் கெட்டவர் கிடையாது. இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமேன்னு சொன்னார் பாருங்க. நல்ல மேய்ப்ப ஜனங்கள் ஜீவனையே கொடுக்குறான். திருடன் திருடவும் கொள்ளும் வழிக்கு வேறு நானோவிகளுக்கு ஜீவனும் அது பருமனு. என் பிதா ஜீவனோட குமாரனு ஜீவனா ஜோயே காட் கைண்ட் ஆஃப் அந்த ஜீவனில் தேவி நீத்து ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரணம், ஜீவ ரத்தம், எல்லாம் நல்ல காரியங்கள். பாவம் மன்னிப்பு நீத்திய பரலோக ராஜ்யமே இருக்குது. ஜீவனில் நன்மை தீமறியது எல்லாம் ஷாகவே பாவத்தின் சபை எல்லாம் கெட்ட பாவ சாபம் மன்னத்து பாதாளம். அப்படி தான் நம்ம பிறக்கிறோம். ஆதாம் ஏவாள் வழியாக அது ஒரு தாயின் வயிற்றில் இயேசு ஏற்றுக்கொண்டு தீவிரமாக ஞானத்தால் விட்டு கிறிஸ்துவ ஜீவா பரிஜீவ அந்த தேவி நீதி தூயத்தில் தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாள்லாம் கொடுத்தா அசுத்தாய் தோற்றலாம், பசுத்தாய் இருக்கலாம், சாபத்துக்கு நீங்கள் ஆசுவாத தரித்துக்கு நீ எல்லையை மனது உயிர்த்தெளிஞ்சோம், பாதாள பரலோக ராஜ்யம் இயேசுக்கு சுவாமியோட வாக்கு தத்துவத்தெல்லாம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கலாம். நீ போகிற இடத்துலலாம் உலகத்துக்கு பூமிக்கு உப்பாய். இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார். இயேசு ரொம்ப மோசம் தான் விலகி இருந்தார். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க வார்த்தை பேசவே இல்லை. அவர் ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. அதை தேவனுக்கு ஆதாம் முழு கொடுத்து உடனே பாவம்ட்ட மாதிரி பசுத்தாயிருக்கிட்டு காப்பாற்றி இனி பாவம் செய்ய கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை நீ ஒருவன் நீ வார்த்தை நிலைத்திருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அதனால் ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாள்லாம் கூட இடைவிட எக்காலத்தை கொடுக்கணும். பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு பாதாளத்தை தப்பிச்சிக்கலாம். தேவி நீ தூயத்தில் ஆசுவாத ஐஸ்வர் சுகம் பல ஜீவன் வாய்நாள்லாம் ஒன்றாகும். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்ற தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆபிரகாம் சகல காத்துல ஆபிரகாம் பூமி தாங்க ஆடுகள் மூலம் வெள்ளி போட்டு விஷயமானவாய்தான். ஆபிரகாம் ஆதாம்குள்ளே பிறந்தான். நன்மத்தை மாதிரி விக்கிராங்க. இப்போ ஏசு பழைய ஏற்பாடு ஆட்டுக்குற்றத்தில் நீதிமானாக்கப்பட்டு எங்கே போனால் ஒரு பைதட்டு அது ஏசு பழைய ஏற்பாட்டில் அதை தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காசு 100 வயசு 90 வயசு சீகில் பண்ணி உப்புள்ள பிறகுது சகல காத்துல ஆசுவாதம் பூமி தாங்க ஆபிரகாம் சீமானா ஈசாக்கு யாக்கோபு மோசே சார் எலியா வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுதே. பழைய ஏற்பாடு பைதட்டு ஆட்டுக்குட்டி நீதிமானாக புதிய ஏற்பாடு அந்த ஆட்டு உலகத்தில் பார்த்து தேவாட்டுக்குட்டி ஜீவாட்டுக்குட்டி அதை தேவன் தனக்கு உலகத்து கொடுங்க. பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்துருக்கிறாரு. இயேசு தான் அந்த பரலோக அந்த இயேசு சாவண்ட வாக்கு தத்துவம். அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு டேக்டாக தப்பாவன்ட்டு மனத்தை போட்டியில் பசுத்தாயிருக்கு காப்பாற்றிடலாம். இயேசு இங்கே சொல்ல தூரத்தில் காணாச்சு அந்நேரமே சுகமானார். ஜீவப்பத்தை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா பிசாசெல்லாம் ஓடுது. பசுத்தாய் வந்து தேவன் இனி பாவம் செய்யாதே, கிறிஸ்துக்குள்ளே இரு. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், அவரே திராட்சை செடி. நீங்கள் கூட ஒருவனில் வார்த்தை நிலையத்தில் மிகுந்த கனி ஆசுவாத கனி ஐஸ்வர்யம் சமா பரலோக கனி இது பரலோக ராஜ்யத்துக்கும் போய் சேரலாம். பரிசுத்த பிதாவே இந்த அருமையான மாலை வேலையிலே எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பயப்படாத, கலங்காத, திகையாத, சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான இயேசு ரத்தம் சகல பாவங்கள் இயேசு ஜீவ ரத்தம் ஜீவ சரீரம்
தேவி நீதி துவித்த பிதா குமார் பசுத்த ஆதாம் முழுவதுக்குள்ள ஏன் பேர் சொல்லி மனு பேர் குடும்பத்தார் இனத்தா தேசத்தார் என் சபை விசுவாசிங்க எங்கே போனாலும் எல்லா ஆதாம் போல பிறந்தது பிசாசின் திறவுகள் நன்மத்தையுமே தேவன் தர கொடுத்து கொடுத்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி நாட்டு நடப்பல எங்கே பார்த்தாலும் கொலைகள் யுத்தங்கள் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் கொலைகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் எங்கே பார்த்தாலும் குட்டி பாதாளமாக உலகம் ஃபுல்லாக சோதம் கோவன் அப்படியே மனுஷன் வருகாது நோவா காலத்தில் அந்த மாதிரி நடக்குது. எங்கும் பாவம் சாபம் மரணத்தில் பிசாசின் திறவுகள் வல்லமையாக கிரியை செய்து இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாய்க்கு தேவதூர் பணிவிடை செய்யணும். கிறிஸ்துக்குள் கொண்டு வாங்க. இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு தனக்கு ஆதாம் அவர் கிராமங்கள் தோறும் பட்டம் சுற்றி தெரிந்தார். அவர் எங்கூர் சுற்றி பிசாசின் பலன் அப்படி யாவரு குணமாக நானே நல்ல மேய்ப்பு ஜீவனையே கொடுக்குறார். அந்த ஜீவனை தேவனே தூய்த்த தேவன் தன குலத்துக்கு அசுத்தாயத்துக்கு பசுத்தாயிருக்கு திமிர்வாதக்கான லேகோன் பிசாசு பெரும்பாடு சரி வியாதியஸ்தர்கள் மருத்துவர் உயிரிழர் குஷ்வ பிசாசுகளை துரத்துக்கிறார். இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து கொடுக்க அசுத்தாவி துரத்த பசுத்தாவிர தேவத்தோட கிறிஸ்துவ நிலைத்திருக்கேன். உலகில் 816 கோடி அதிகமான எங்கள் சபை குளோபல் சர்ச் எங்களுக்கு வானக்கூற பூமி எங்கே போனாலும் ஆதாம் குல நன்மத்தை மாதிரி படித்தோம் ஏழை பணக்கார அரசியல் தலைவர் சினிமா காலேஜ் எல்லா ஆதாம் குல பாவத்தில் சாப்பிட்டமான பல விதமான சிக்கி பிசாசு ராஜ்யத்தில் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாய்க்கு தேவதோட படிபடி உலகில் 816 கோடி அக்க மக்கள் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாபிரிக்கா தென்னாப்பிரிக்கா உலகத்தையே உலகத்தையே பூமிக்கே ஊப்பினி இயேசு ஏற்றுக்கொண்டா. தேவி நீ சூதியில் தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து அசுத்தாயத்தை பசு கிராமங்கள் பட்ட தேசம் அலையிலேயே கட்டவித்து இந்திய தேசம் 140 கோடிக்கு எங்கள் கிராமத்தில் ஆயிரத்துக்கணக்கான வேலூர் 50 லட்சம் எல்லா ஆதாம் நன்மை மாதிரியே தேவன் பிசாசு ராஜ்யம் எங்கே பார்த்தாலும் சாபங்கள் பாவங்கள் நல்ல ஆசுவாத ஐஸ்வர்யம் செல்வம் மகிமை காணும் எல்லா பல்லோகிற ஆசுவாதத்தை போய் பாதாளத்தை கட்டு வச்சுக்கிறாங்க. குடும்பங்களில் பட்டல தேதி ஒரே பிரச்சனை சாப பாவம் மண்ண தேத்திர அவமானம் வேக்க நின்ற கொள்ளை நோய் ஆபத்து விபத்து நாசமோசமாக இருக்குது. இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாப்பு ஆதாம் வாய்நாளம் கூட இடைவெளி எக்காது கொடுக்கத்தா பிசாசு ராஜ்யத்தை பூட்டி போகிற தேவடைய ராஜ்யத்தை பல்லோக ராஜ்யம் பூமி எங்கே கட்டு வைக்கிறார். இடைவெளி எக்கால் என்ன ஏற்றுறது மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலில் உயிரோடு இருக்கேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துடைய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன். அந்த இயேசு ஜீவன் பரிவு சிலுவையில் குத்துட்டாரு. இயேசு தன்னையே ஜீவசர தேவன் நீட்டு உயிர்த்தல் குத்துட்டு பரலோகத்தின் திறவுகளை குத்துக்கிறாரு. அந்த தேவன் தனக்கு ஆதம் பாதாளத்தை பாவ சாபம் மரணத்தை பூட்டி போட பசுத்தாய் எங்கள் விடுதலை சாபத்தில் பாவத்தை மரணத்தை தடுத்து இப்படி ஆஸ்வதிக்கப்பட உயர்த்தப்பட இந்த இருதயத்தில் வாய் பேச ஜீவவாதி இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை சபிக்கல பக்கிக்குள் நன்மை சத்து இவங்க கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதம் முழுத்து கொடுக்க அசுத்தாயத்தை பசுத்தாய் தேவத்தோட பணிவிடை செய்ய ஒரு மாபெரும் எழுப்பில் சமாதான சந்தோஷ சுகபல தேசங்களில் பட்டல கிராமங்கள் உண்டாகுங்கத்தா. 2ஆம் வருகைக்கு இந்த உலகத்தை தீவிரம் ஆயத்தப்படுத்தபடி ஜெபிக்கத்தா ஒரு மாபெரும் எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தில் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையினருக்கு ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி கொடுக்கப்படுது. ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராம் தாமஸும் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெல்லூர்னு சர்ச் பண்ணுங்கள். அபண்டல் லைஃப் சைட் ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள உங்கள் சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள உங்களது துளசிராம் தாமஸும் சேனல் இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள ஏராளமான செய்தி 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏராளம் செய்திகள் கேட்கும் ஆத்மா இன்பகரமாக இருக்கும். கான்ஃபிடன்ஸும் தைரியமாக இருக்கலாம். சவால்கள் நேரம் பிசாசு ராஜ்யம் நேர்ந்த இந்த கடைசி காலத்தில் வெற்றிகரமாக வாழணும். கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். பரலோகத்து பாதாளத்துக்கு மரணத்துக்கு திரவுகள் இயேசு ஜீவன் பரிவச்ச ஜீவ மார்க்கத்தை கண்டு இயேசு தேவன் தர குலத்துக்குள்ள அசுத்தா இருக்கணும். அவரே திராட்சை நீங்கள் ஒருவனின் வார்த்தை நிலைத்திருக்கணும். ஆசுவாதக்கணி ஐஸ்வர்ய சமாதான பரலோகனி உலகத்துக்கு வெற்றி வாழ்க்கை வாழலாம். நிச்சயம் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த செய்தியை மறுபடியும் இன்னும் ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்கிறேன். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். பெருமாள் இது நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வு. இந்த செய்தி 4/3/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுக்கும். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்றால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தர் தினத்தை நிச்சயமாக உங்களை தேவன் ஆஸ்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.